சிவபெருமானினுடைய உக்ர ரூபமாகவும் சிவபெருமானினுடைய அம்சமாகவும் கருதப்படுபவர் பைரவர். இந்த பைரவரை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நொடியில தீர்ந்து விடுத பல பேரும் அனுபவத்துல கண்டிருக்காங்க. நவகிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களும் உபாதைகளும் கூட பைரவரை வணங்கினோம் அப்படின்னா நொடியில காணாம போயிடுது. பைரவரை வணங்கினோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்பட்டு வறுமையானது நீங்குது. ஏவல், பில்லி, சூன்யம், பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளால் வரக்கூடிய தொல்லையானது நீங்குது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீருது. அந்த வகையில அதிசக்தி வாய்ந்த 64 பைரவரினுடைய வடிவங்களினுடைய திருநாமங்களை கொண்ட அதிசக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை இப்ப நாம கேட்டு தினமும் இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய கவச்சமாக பயன்பட்டு நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. வரீங்களா? அந்த அற்புதமான துதியை நாம இப்ப கேட்கலாம். श्री चतुष्षष्टि भैरवनामावळि स्तोत्रम्। असितांगो विशालाक्षो मार्ताण्डो मोदगप्रियः स्वच्छन्दो विघ्नसन्तुष्टः खेचरः सचराचरः रुरुश्चक्रोडदंष्ट्रश्च तथैव च जडाधरः विश्वरूपो विरूपाक्षो नानारूपधरः परः।